ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதாவது சர்வர் கோர்னு ஒரு இன்ஸ்டலேஷன் ஆப்ஷன் வித் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற ஆப்ஷன். ஸோ இந்த சர்வர் கோரை வந்து ஹெட்லெஸ் டிப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அதில் டேரெக்டாக போயிட்டு கமாண்ட் லைன் பவர் ஷெல் தான் யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் GUI வழியா இல்லை அந்த மெனு ட்ரிவனாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ரிமோட்டில் நீங்கள் சர்வர் மேனேஜர் ஆர் அட்மின் சென்டர் வழியா இல்லை அஜூர் ஆர்க் வழியா அதை கனெக்ட் பண்ணி ரிமோட்டில் வந்து நீங்கள் இந்த செட்டிங்ஸ் அதெல்லாம் வந்து கிராஃபிக்கலாக மேனேஜ் பண்ண முடியும். பட் லோக்கல் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அந்த சர்வர் கோரில் வராது. இட் இஸ் டு மினிமைஸ் த சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ளஸ் அதோடைய செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சர்வர் கோர் ஆப்ஷன்ஸ் வந்து லினக்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தே கேம் அப் வித் தட். அதிலே டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் போனீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட் இன்ஸ்டலேஷன் GUI-யோட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் அந்த GUI ஆப்ஷன்ஸ் வேணுமோ தே கேன் கோ வித் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து கன்வெர்ட் பண்ணலாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் எவாலுவேஷன் இந்த லொக்கேஷனில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க microsoft.com/evaluate Windows Server 2025. ஸோ இது வந்து ரொம்ப நாளாகவே கொடுத்துருக்காங்க மைக்ரோசாஃப்ட் இந்த எவாலுவேஷன் எடிஷனை. பட் இப்போ ஜென்ரல் அவைலபிலிட்டிக்கே வந்துருச்சு. நீங்கள் ISO ஆப்ஷன் இது டவுன்லோட் பண்ணி அதை அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் கொடுக்குறாங்க. வேற நீங்கள் வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்காக நீங்கள் ஹைப்பர்-வியில் ரன் பண்ணுறோம், VMல ரன் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ இதிலே ரன் அந்த விண்டோஸ் சர்வர் 2025 ஆன் மைக்ரோசாஃப்ட் அஜூர் இதோட டெமோ நம்ம பார்ப்போம். ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி ஒரு ISO ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம VMs கிரியேட் பண்ணுறது ப்ளஸ் VST-யை வச்சு எப்படி நம்ம ஒரு விண்டோஸ் சர்வரை கொண்டு வரது அப்படின்றது 3 மெத்தடுமே நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஹார்ட்வேருடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து நான் 4 கேட்டகரி சொன்னேன். CPU, மெமரி, ஸ்டோரேஜ் அண்ட் நெட்வொர்க். இதெல்லாம் அடிஷ்னல் சில விஷயங்களும் இருக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நம்ம பார்ப்போம். CPU பொறுத்த வரைக்கும் ஸோ 1.4 GHz மினிமம் தேவைப்படும்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இட் நாட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் கிளாக் ஃப்ரீக்வன்சி, பட் அதை தாண்டி வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராசஸர் கோர் இருக்கு, ப்ராசஸரில் கேச்சிங் சைஸ் எப்படி இருக்கு, அதை பேஸ் பண்ணி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றது இங்கே கிளியராக கன்வே பண்ணிட்டாங்க மெசேஜ். ஸோ இதில் நிறைய இப்போ விஷயங்கள்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. அதாவது NX, DEP, x86 இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை வந்து கொண்டு வரது, அதே மாதிரி ஸ்டீமிங், சிம்ட் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கா இல்லை அந்த ஹார்ட்வேரில் இருக்கா என்னன்றதை வந்து அந்த பயாஸில் இந்த செட்டிங்ஸ்லாம் இருக்கான்றதை செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஈஸியான ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா சர்வரில் சிஸ் இன்டர்னல் சைட்டுக்கு போயிட்டு ஸோ இதில் வந்து கோர் இன்ஃபோன்னு ஒரு டூல் இருக்கும். ஸோ இந்த டூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ரன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஹைப்பர் த்ரெடிங் வந்து கரண்ட்டாக எனேபிள் ஆயிருக்கா, உங்களுடைய கண்ட்ரோல் ஃப்ளோ என்ஃபோர்ஸ்மெண்ட் எனேபிள் ஆயிருக்கா, ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து சப்போர்ட்டட், என்னென்ன ஃபீச்சர்ஸ் சப்போர்ட் இல்லை அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த கோர் இன்ஃபோ சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவ்வளோ விஷயங்கள் வந்து ப்ராசஸர் ரிலேட்டடாக இருக்கான்ற அளவுக்கு வந்து ஆப்ஷன்ஸை வந்து செக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் எத்தனை சாக்கெட்ஸ் இருக்குது, எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் செட் எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க, ஸோ டேட்டா கேச் நான் வந்து சொன்னல அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த கேச்சிங்கை பேஸ் பண்ணி கூட உங்களுக்கு டிஃபர் ஆகுன்றதால ஸோ இந்த டீடைல்டான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கோர் இன்ஃபோ டூல் ரன் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் ரிலேட்டட், சிஸ்டம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இங்கே பார்க்க முடியும். ஸோ ஈவன் ஒன் மோர் டூல் லைக் இந்த மெம் இன்ஃபோவில் போனீங்கன்னா மெமரி ரிலேட்டடாக என்னென்ன டீடைல்ஸ் இருக்குது, மொத்தம் கேச்சிங் எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க, பேஜ் பூலிங் எப்படி நடக்குது, ஷேரபிள் கண்டென்ட் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டீடைல் வந்து நம்ம ரேம் மேப் அப்படின்ற டூலை வந்து அதுவும் சிஸ் இன்டர்னல்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒரு ஹார்ட்வேர் இன்ஃபர்மேஷனை நம்ம டீடைல்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே CPU ரிலேட்டடாக, மெமரி ரிலேட்டடாக, நெட்வொர்க் ரிலேட்டடாக இங்கே நிறைய டூல்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் மைக்ரோசாஃப்டோடைய நேட்டிவ் டூல் செட் தான். சிஸ் இன்டர்னல்ஸ் அப்படின்ற சைட்ல இருந்து நம்ம டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ sysinternals.microsoft.com இதுக்கு போனீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு டவுன்லோட் அண்ட் ரன் திஸ் டூல். இல்லை எனக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னென்ன விஷயங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய OS செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா அதிலே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க என்னென்ன டீடைல்டு ஹார்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்க முடியும். ஸோ அதில் உங்களுக்கு வர இன்ஃபர்மேஷனை செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இல்லை ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சிஸ்டம் இன்ஃபோன்னு ஒரு கமாண்ட் இருக்குது, அதை ரன் பண்ணீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இட் வில் ஜெனரேட் அண்ட் லோட் ஆல் த ப்ராசஸர், மெமரி, எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு, நெட்வொர்க் ரிலேட்டட் டீடைல்ஸ், வர்ச்சுவலைசேஷன் பேஸ் செக்யூரிட்டி என்னென்ன எப்படி ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆயிருக்கா, ஸோ எல்லாமே இதில் டீட்டெயில்டாக உங்களால் இதுலேயும் பார்க்க முடியும். தென் தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் கமாண்ட்ஸ். MSN 432 கொடுத்தா கூட ஒர்க் ஆகணுமா, ஒர்க் ஆகுது. ஸோ இதுலேயுமே நீங்கள் ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ், அதோடைய டீடைல் காம்பனன்ட்ஸ், CPU மெமரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், ஸோ
ஸோ சாஃப்ட்வேர் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு? ஸோ இது எல்லாமே ஃபுல்லாவே நம்ம டீட்டெயில்டா செக் பண்ணிக்கலாம். ஸோ இத வச்சு தான் நம்ம ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் மீட் அவுட் பண்றோமா இல்லையான்றது தெரியும். ஸோ மெமரிய பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ மெமரின்றது வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ரேம் தான் நான் சொல்றேன். ஸோ இதுல 512 MB ஃபார் சர்வர் கோர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்றாங்க. 2 GB ஃபார் சர்வர் வித் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வேணும்னு சொல்றாங்க. பட் மினிமம் வந்து 2 GB. பட் ரெக்கமெண்டட் சைஸ் வந்து 4 GB. ஸோ இதுல ஒரு கேட்ச் என்ன அப்படின்னா, ஸோ 512 MB குடுத்து ஒரு சில விஎம்ஸ நம்ம கிரியேட் பண்ணும்போது, அது சரியா கிரியேட் ஆகாது. அது ஸ்டார்ட் ஆகாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிஷியலா ஒரு 800 MB ரேம் குடுத்துட்டு, நீங்க அத இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு அத சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். 512 MBக்கு. பட் மினிமம் வந்து 512. பட் நெறைய என்விரான்மென்ட்ல வந்து மினிமம் ஒரு 4 GB ஆர் 6 GB குடுத்து தான் கிரியேட் பண்ணுவாங்க. பட் மினிமம் ரெக்யர்மென்ட்ஸ் வந்து 512ன்றதால நீங்க 512 குடுக்கும்போது சம்டைம்ஸ் கிரியேட் ஆகாது. அலோகேஷன வந்து மாத்திட்டு, அப்புறம் திருப்பி பூட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. பிளஸ் உங்களுடைய பிசிக்கல் மெமரி எப்படி இருக்கு? ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் பண்றீங்க, இல்ல பேஜ் ஃபைல் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ யூ ஹேவ் டு ப்ரொவைட் அடிஷனல் கெப்பாசிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ பொறுத்தவரைக்கும் 32 GB வந்து கன்சிடர்ட் அஸ் அப்சல்யூட் மினிமம் சொல்றாங்க. ஸோ நெறைய கிளவுட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்லாம் பார்த்தோம் அப்படின்னா, 120 GB OSக்கு குடுத்துடுறாங்க. இன்கேஸ் அதுல என்னென்ன அடிஷனல் சர்வர் ரோல்ஸ் இல்ல என்னென்ன எப்படி நீங்க நெட்வொர்க் வழியா இன்ஸ்டால் பண்றீங்க, இல்ல உங்களுடைய மெமரி பிசிக்கல் மெமரி இல்ல வெர்ச்சுவல் மெமரி அதிகமா இருக்கு அப்படின்னா, அதுக்கேத்த மாரி டிஸ்க் ஸ்பேஸ வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா பேஜிங், ஹைபர்னேஷன், அந்த டம்ப் கிரியேட் பண்றதுக்குலாம் சைஸ் தேவைப்படுது. ஸோ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹார்ட் டிஸ்க் டிரைவா நீங்க கிளாசிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதுல வந்து இந்த பேரலல் அட்வான்ஸ் டெக்னாலஜி அட்டாச்மென்ட்டோ, இல்ல அ ஏடிஏ ஆர் இன்டிகிரேட்டட் டிரைவ், எலக்ட்ரானிக்ஸ் ஐடிஇ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நீங்க பூட், பேஜ், டேட்டா டிரைவ்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அத வந்து தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆஃப்கோர்ஸ் 1 GB இஸ் மினிமம். அண்ட் இப்ப வர டெக்னாலஜிலாம் 40 GB அண்ட் 10 GBலாம் ரொம்ப நார்மலா இருக்கு. ஸோ அந்த யூஸ் பண்ணிக்கலாம். பட் சில ஆப்ஷனல் விஷயங்கள நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் டீபக்கிங் ஆப்ஷன் வந்து இருந்ததுன்னா, இட் இஸ் பெட்டர். அண்ட் அதே மாரி ப்ரீ எக்ஸிகியூஷன் பூட் என்விரான்மென்ட் இருந்ததுன்னா, நெட்வொர்க்ல இருந்து நீங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணலாம். அது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் ஆப்ஷனல் திங் அண்ட் இருந்தா பெட்டர்ன்னு சொல்றாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நெட்வொர்க் கார்டு வந்து இட் ஹேஸ் டு பி கம்ப்ளைண்ட் வித் PCI எக்ஸ்பிரஸ் ஆர்க்கிடெக்சர். இது ஆஃப்கோர்ஸ் எல்லா ஹார்ட்வேர் OEMஸும் வந்து அதை என்ஷூர் பண்றாங்க. ஸோ CPU, மெமரி, நெட்வொர்க், ஸ்டோரேஜ தாண்டி நீங்க நெட்வொர்க் அந்த பிசிக்கலா லோட் பண்ணி ரன் பண்ண போறீங்க, இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா, ஆஃப்கோர்ஸ் CD, DVD டிரைவ் தேவைப்படும். தென் பிலோ ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ண போறீங்க, செக்யூர் பூட் யூஸ் பண்ண போறீங்க, இல்ல வந்து டிபிஎம் மாடியூல் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரி இந்த விஷயங்கள்லாம் நம்ம எனேபிள் பண்ணுவோம். ஸோ அடுத்த செஷன்ல வந்து நம்ம டாப் 10 கேப்பபிலிட்டீஸ் பத்தி பார்ப்போம். தென் ஹைப்பர்-வி, கிளஸ்டரிங், ஆக்டிவ் டைரக்டரி ரிலேட்டடா தனித்தனியா டீட்டெயில்டா வந்து என்னென்ன புது ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். தேங்க் யூ.